8 மணித்தியாலங்கள் இன்னும் இருக்கு. எதுக்கு அப்படின்னா விஷால் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்குள்ள 4 மணி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் டைம் 4 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8 மணித்தியாலங்களில் அவருடைய பிறந்த நாள் வந்து பிறக்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிறந்த நாள் வந்து விஷால் அவர்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளாக இருக்கும். ஏனென்னா இந்த வருஷத்துல வந்து அவருக்கான ரசிகர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் எதிர்பார்த்திருந்த அந்த தமிழ் சினிமாவுக்கான அவருடைய என்ட்ரி வந்து அது நடக்க இருக்கின்ற வருடம். இது எல்லாமே அவருடைய இந்த பிறந்த நாளில், இந்த 2025 அவர் அந்த பிறந்த நாள் பிறக்கக்குள்ள எல்லா வெற்றிகளும் அவரை பின்தொடர்ந்து வரணும். அவருக்கு இது போல பல வெற்றிகள் தொடரணும் அப்படி என்பது கணேஷ் வியூ, என்னுடைய அடுத்த சேனல்கள், அப்புறம் நம்ம சேனல்ல இருக்கிற சகோதர சகோதரிகள், நண்பா நண்பிகள் எல்லா சார்பிலும் மிஸ்டர் விஷால் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஷால் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விடயம் என்னன்னா, 1000 பேரு கோடி பேர் உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும் நீயா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை கோடி பேர்ல அதற்கு மேல எத்தனை 100 கோடி பேர் வந்தா கூட உன்னை வெல்ல முடியாது அப்படின்ற ரீதியில ஒரு பொய்யான விமர்சனங்கள், ஒருத்தரை அடிச்சு நொறுக்கிறதுக்கு பல பணத்தை வாங்கி போட்டு செயற்பட்ட முதலைகள் அத்தனை செயற்பட்டு அதை காதில கூட வாங்காம அவருடைய வெற்றி பாதையை நோக்கி, அவருடைய இலக்கை நோக்கி, அவர் வந்து அவருடைய வேலையை நம்பி, அவருடைய உழைப்பை நம்பி அவர் போறார் பாருங்க. இது பல இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விடயம். அந்த அவர் செல்லுகின்ற பாதை எனக்கு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி போங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்களை பார்த்து குறைத்ததுகள் கூட உங்களை வந்து பாராட்டும். சரிங்களா? உங்களை தூற்றின வாய்கள் உங்களை போற்றும். விஷால் வாழ்த்துக்கள். ஓகே, சரி, இதோட இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற முடியும், இலங்கையில் வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு சில இதுகள் வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த இப்போ பிப்ரவரி 14 வந்து ஒரு நாள் வருது இல்லை, அது அப்புறம் அந்த நாளுக்கு முதல் சில விசேஷங்களான நாட்கள் வருது இல்லை. அப்போ இது வந்து 2 கிழமைக்கு முதலே வந்து அனுப்பியிருந்தாங்க. 2 கிழமைக்கு முதல் ஒருக்கா, அதுக்கப்புறம் 6 நாளைக்கு ஒருக்கா. நேற்று தான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு காலையில் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னு, விஷால் அவர்கள் அன்ஷிதா அவர்களை பற்றி ஒரு விடயம் ஒன்று. சரி, அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்லியா அவர்கள் தரமான செய்ய பண்ணி கொண்டிருக்காங்க. எனக்கு லாஸ்லியா அவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் அப்படி இருக்கு. இந்த சமுதாயம் வந்து சில விடயங்களை வந்து பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பெண்கள்னா இதுன்னு ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் நீ இருக்கணும் என்ற மாதிரி பல பேரோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கு இந்த சமுதாயம். நிறைய விடயத்துல கலாச்சாரம் என்றது வாழ வைக்கிறது தான் கலாச்சாரம், அன்புன்றது வாழ வைக்கிறது தான் அன்பு, அக்கறை என்றது வாழ வைக்கிறது தான் அக்கறை, அழிக்கிறது வந்து எதுவுமே இல்லை, குப்பை தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சமுதாயமும் சரி, சில வாய்களுமே சரி, பல பேரோட கனவை வந்து நாசமாக்கியிருக்கு. இதெல்லாம் புல்லிங், ராக்கிங். ஆனா லாஸ்லியா அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சப்போர்ட் பண்ண பல பேர் இந்த சேனல்லையும் சரி, என்னுடைய எல்லா சேனல்லையும் சரி, நான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னா அவங்க வந்து அவ்வளோ போல்டா இருப்பாங்க. என்ன குறைக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க பாட்டுட்டு போய் கொண்டிருப்பாங்க. அந்த ரீதியில் எனக்கு லாஸ்லியா அவர்கிட்ட பிடிச்சது அவங்களுடைய அந்த தைரியம். பல பேருக்கு இஸ் இன்ஸ்பிரேஷன், முக்கியமா இளைஞர்கள் இருக்கிற பல பெண்களுக்கு, அதுவும் பல தமிழ் பெண்களுக்கு லாஸ்லியா வந்து இன்ஸ்பிரேஷன். நீ எத்தனை பேர் குறைச்சாலும் இது ஏன் வாழ்க்கை, ஏன் உழைப்பு, நான் எப்படி வாழணும்ன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற ரீதியில குறைக்கிறீங்க, குறைச்சிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வெற்றி பாதையில் போறது எனக்கு சிறப்பு. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட இஷ்டம், அவங்களுக்கு பிடிச்சல பண்றாங்க. இன்ஸ்பிரேஷன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள லாஸ்லியா அவர்களுடைய படம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விடயம் இன்னைக்கு நடக்க இருக்கு சம்பவம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ரவீந்தர் சார் அவர்கள் வேர்சஸ் முத்துக்குமரன் அவர்கள் அப்படின்னு மாதிரி சில பேர் கதை கட்டுறாங்க. அதே நேரத்தில் ரவீந்தர் சார் அவர்கள் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது வரைக்கும் யாருமே பண்ணி நான் பார்த்ததில்லை. சரி, அது என்ன விடயம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அண்ட் அன்ஷிதா அவர்களை பற்றி இலங்கையில் இருந்த ஒரு சகோதரி பேரெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல, நான் சொல்றதே இல்லை. என்னோட சேனலில் யாரோட பேரையும் நான் யூஸ் பண்ணலை, முக்கியமாக பெண்களோட பேர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. அது ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட, ஆர்டிஸ்டோட உறவினர்களாக இருந்தால் கூட நம்ம வந்து
பாவிச்சதில்லை. நம்மளுடைய முகம் தான் இந்த சேனல்ல வந்திருக்கு. சரிங்களா, இது என்னோட ஸ்டைல். சொல்லக்கூடாதுன்றது இல்லை, பட் எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஓகே, சரி. அப்படி இருக்க சகோதரி அவர்கள் வந்து அவங்களுடைய ஷாப்பில், யாழ்ப்பாணம் அவங்களுடைய ஷாப்பில் வந்து இந்த கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து பண்ணுறாங்க போல இருக்கு. அப்போ அவங்க வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படங்களில் நடிச்சிருப்பாங்கல்ல, இப்போ பொதுவாக வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முதல், ஒரு 15 வருடங்களுக்கு முதல் அந்த கார்ட் கொடுக்கறது. இப்போ காதலுக்கு மரியாதை, தளபதி அவர்கள், அப்புறம் ஷாலினி அவர்கள், அப்புறம் தேவயானி அவர்கள், அஜித் அண்ணா அவர்கள், காதல் கோட்டை, அந்த படங்கள் எல்லாம் வரைக்குள்ள, அந்த காட்டில் வரைக்குள்ள அதை என்னுடைய பல சகோதரிகள் வந்து சேகரித்தும் இருக்கார்கள். இப்போ கூட அப்படியே வச்சிருப்பாங்க. இது வந்து 98 வந்துச்சு, இது வந்து 2002 வந்துச்சு, 2000 வந்துச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு கலெக்டர்ஸ் எடிஷனாக வந்து வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நடைமுறை வந்து இல்லாமல் போனது. இப்போ வந்து சில விடயங்கள் அனுப்பியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அந்த கிஃப்ட் காதலர் தினத்துக்கு இல்லை அதற்கு முதல் வர்ற நாட்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து இப்படி ஃபேமஸான ஒரு படங்கள், இல்லை ஃபேமஸான இப்போ நாடகங்கள், இல்லை ஃபேமஸான சில விடயங்கள், மெமிகளை வந்து ஒரு கப்பில், இல்லை அப்படின்னா அந்த கிஃப்ட் கொடுக்குற ஐட்டம்கள், தாஜ்மஹால், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அந்த விடயங்களில் வந்து இவங்களுடைய படங்களை வச்சு ஒரு சில மாதிரியோ இல்லை கார்ட் மாதிரியோ செஞ்சு கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு. அதில் வந்து சில விடயங்கள் வந்து கிஃப்ட் பாக்ஸில் வந்து விஷால் அண்ட் அன்ஷீர் அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ் மொமெண்ட் அதை வந்து அழகாக வந்து ஃபோட்டோஸில் அந்த ஒரு இது மாதிரி செதுக்கி அந்த வேலைப்பாடுகள் செய்து ஒன்று துணியில் செஞ்சுருக்காங்க, காட்டன் துணியில் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி பனை ஓலையில் செய்வாங்கல்ல, அதில் வந்து இப்படி இப்போ அவங்களுடைய படங்களை போட்டு பிக் பாஸ் 8 தமிழ் விஷால் அன்ஷி, விஷ் யூ அன்ஷினோ அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்களை போட்டு அவங்க பேசுகிற சில வார்த்தைகளை வந்து தச்சு வந்து அதில் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட், அந்த வாழ்த்து காட், அதுலயும் வந்து இவங்களுடைய முகங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி அதை கூட வச்சு வந்து போட்டு டிஃப்ரெண்டா திங்க் பண்ணிருக்காங்க. டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னாலே சண்டை பிடிக்கிறது தான் வரும், ஆனா இங்க டாம் அண்ட் ஜெர்ரி அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிறது அப்படின்னு போட்டு அந்த பூனையோட அந்த எலியோட டாம் அண்ட் ஜெர்ரியோட இதோட பக்கத்துல விஷால் அண்ட் ஷீலாவோட இதை போட்டு வேற லெவல்ல இதாக இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இப்போ அதுங்க அங்கதான் இதான் ட்ரெண்டிங் அப்படின்றாங்க இலங்கையில. நீர்வேலி அப்படி இடங்கள்ல வந்து இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதையும் சேர்த்து சொல்லுங்க, நாங்கள் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். சரிங்களா, இந்த அளவுக்கு விஷால் அண்ட் ஷீலா ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. கடல் தாண்டி இலங்கையை தாண்டி மலேசியா, சிங்கப்பூர்லாம் அவங்க தான் ட்ரெண்டு. சரிங்களா, வருத்தனம். ஸோ பெரிய வெற்றி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் 8 தமிழில் போன போட்டியாளர்கள்ல பிக் பாஸுக்கு அப்புறம் நம்மளை யார் ஜெயிக்கிறாங்களோ அதான் உண்மையான வெற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷால் அண்ட் ஷீலா கரெக்டான பாதையில் போறாங்க, மக்கள் மனதை கவர்ந்திருக்காங்க. சரிங்களா, இது ஒரு விடய மக்களை. முக்கியமாக அன்ஷிலா அவர்களுடைய பேசின விடயங்கள், அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பல குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு, பல மக்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிக்கிறாங்க. இப்போ ராஜு அண்ணா சொன்னாங்கல்ல பிக் பாஸ் கொண்டாட்டத்தில், நான் தான் சீசன் 5 வின் பண்ணேன், எப்படி வின் பண்ணிச்சு, அப்போ அதை ரசிக்கிறாங்க. அன்ஷிலா அவர்களுடைய அந்த தமிழை ரசிக்கிறாங்க. வெறித்தனம். சரியா, நம்மளுடைய உண்மையான வெற்றியை நம்மளுடைய மைனஸை நமக்கு பிளஸ் ஆகுறதா, அன்ஷிலா அவர்களுக்கு அது பிளஸ். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரவி சார் அவர்களுடைய விடயம் நான் பிறகு வரேன். லாஸ்லி அவர்களுடைய ஜென்டில் வுமன் அந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு வர இருக்கு. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அதை அவருடைய சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்றாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூவும் போடுறேன். நான் வந்து ஒவ்வொரு வருஷமே சொல்லுவேன், இப்போ லாஸ்லியா அவர்கள் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட், திரும்ப அந்த லாஸ்லியான்ற பேர் எப்படி 2019 பிக் பாஸ் நடக்கக்குள்ள பட்டி தொட்டி எல்லாம் தமிழன் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கானோ லாஸ்லியா மரியனேசன் என்ற பேர் தெரியாம இருந்திருக்கவே மாட்டான், அவங்கள தேடாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அதே போல திரும்ப அந்த மொமெண்ட் இந்த பொண்ணு பண்ணுவாங்க, தமிழ் சினிமாவோட லாஸ்லியாவோட பேர் ஜொலிக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருப்பேன். 2025 அது நடக்குது, சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய டீசர், படத்தோட டீசர், ஜென்டில் வுமனோட டீசர் வந்ததுக்கு அப்புறம் மீதி விடயங்களை பேசலாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்தர் சார் அவர்கள் பொதுவாக இந்த காலத்துல ஒரு 2 சீரியல் நடிச்சாலே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இங்க ரவீந்தர் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளர், சொந்த காலில் முன்னுக்கு வந்த நபர், பல பேரை வாழ வச்சிருக்காரு. இப்ப பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள போனவர். முத்துக்குமரனுக்கு ரவீந்தர் சார் இருந்திருந்தா தான் அது ஒரு போட்டியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வின் பண்ண நபரோட ரவீந்தர் சார் இருந்திருக்கணுமேன்னு பல பேர், விஜய் சேதுபதி அண்ணாவே சொல்லியிருக்காரு, ரவீந்தர் சார் போனதுக்கு நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு. சரியா, அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் ரவீந்தர் சார். சரிங்களா, கல்விக்கு தெரியுமா கற்பூர வாசம் என்ற மாதிரி
சிலது வந்து இவர் ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியில போயிட்டார் அப்படின்னு சில குப்பைகள் வந்து சொல்லும். அப்படிப்பட்ட குப்பைகளுக்கு அதுக்கு மூளை இல்லை அப்படின்னு தான் தெரியும். அதுகள் பாட்டுட்டு வீடியோ போட்டுட்டு ஹாய் வணக்கம் அப்படி ஒன்று தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. ஸோ ரவீந்தர் சாரோட தரம் இதுதான். குணத்திலும் சரி திறமையிலும் சரி அவரை மிஞ்ச யாருமே இல்லை. அவர் தான் நம்பர் 1 பிக் பாஸ் ரிவ்யூவர் இன் தமிழ். சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட மாமனிதர் நான் பல தடவை சொல்லியிருப்பேன். எனக்கு 350 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ளேயே என்னை பாராட்டி மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ணுடா தம்பின்னு சொன்ன முதல் நபர் ரவீந்தர் சார் அவர்கள். யாருமே தெரியாது நமக்கு. இப்போ பிக் பாஸ் தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை போல அந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல பல பேர், தம்பிமார்கள் அண்ணாமார்கள், இப்போ சோஷியல் மீடியாவில் வர்றவங்க, மெமி கிரியேட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு விரும்புகிறவங்க, அத்தனை பேரையும் மோட்டிவேட் பண்ணுறாரு. அத்தனை பேரையும் நல்லா பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணுறாரு, பாராட்டுறாரு. இன்னைக்கு கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சோஷியல் மீடியாவில். இதுதான் ரவீந்தர் சார். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இவர் வந்து முத்துக்குமரனோட இப்போ அவர் கண்டுக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. அது அவங்களுடைய புரியாமை, அறியாமை. சரிங்களா? ரவீந்தர் சாரோட குணம் ஒருத்தங்களை தூக்கி விடுவாங்க. தூக்கி விட்டுட்டு அடுத்த நபர்கள் யாருக்கு அந்த ஒரு பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கு, பறக்க முடியாம இருக்கோ அந்த ரெக்கையை பறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். இதுதான் ரவீந்தர் சார். நல்லா இருக்கிறவனோட நிழல்ல குளிர்காயிற நபர் ரவீந்தர் சார் இல்லை. சரிங்களா? இதை வந்து சிலதுக்கு வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. அதுகள் வந்து குறை தான் சொல்லும், குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். வேற என்ன பண்ண முடியும்? உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா அப்படின்ற மாதிரி நீ என்னதான் கதறினாலும் நீ ரவீந்தர் சார் மாதிரி ஆக முடியாது. அவரை பத்தி உன்னால தப்பா பேசத்தான் முடியுமே தவிர, முடிஞ்சா அவரை விட உச்சத்துக்கு வந்து காமி. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எவனுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து ரவீந்தர் சார் அவர்களை பற்றி நான் பேச விரும்பின விடயம். ஹீஸ் அ லெஜெண்ட். சரிங்களா? நன்றி.